இருக்கு, நல்லா அருமையா இருக்கு. ராம் சக்கர் நல்லா அடிச்சு டைரக்ட் பண்ணிருக்காப்ல. சமுத்திரக்கணி நல்லா அடிச்சிருக்காப்ல. நல்ல மெசேஜ், ஃபர்ஸ்ட் கிளாஸ் மெசேஜ். ஃபினான்ஷியலி ஒரு மனுஷன் மிடில் கிளாஸ் ஃபேமிலி மாட்டிக்கிட்டு எப்படி அவசரப்படுறாங்க, எப்படி வெளியில வராங்கன்னு சொல்லிட்டு நல்லா காமிச்சிருக்காங்க. ஃபேமிலி அருமையா நல்ல சப்ஜெக்ட். இந்த மாதிரி படம் அந்த காலத்தில் வரணும். நல்லா இருக்கு படம். ஆமாம் சார், ஒரு மிடில் கிளாஸ் என்னென்ன அவசரப்படுறாங்க, என்னென்ன கஷ்டப்பட்டு என்னென்ன கடன் வாங்குறாங்க எல்லாம் காமிச்சிருக்காங்க. கிரெடிட் கார்டுலேருந்து மீட்டர் வட்டிலேருந்து எல்லாத்தையும் காமிச்சிருக்காங்க. எப்படி அவசரப்பட்டு எப்படி அசிங்கப்படுறாங்க, எப்படி வெளில வராங்க நல்லா சொல்லியிருக்காங்க. அருமையான கிளைமேக்ஸ் சார். ஃபாரின் போய் எல்லா கடனும் அடைகிறாரு. ஃபாரின்ல போய் என்ன கஷ்டப்படுறாங்க, தமிழ்நாடு எவ்வளோ கஷ்டப்படுறாங்க சொல்லி எல்லாம் காமிச்சிருக்காரு. எல்லாம் நல்லா இருக்கு. அருமையான மூவி, நல்ல சப்ஜெக்ட், பார்க்கலாம். படம் செம்மையா இருந்தது, நல்லா இருந்தது, எந்த குறையுமே கிடையாது. ஃபீல் குட், சூப்பர் மூவி. ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியோட சப்ஜெக்ட்ல நல்லா பண்ணியிருக்காங்க. எல்லாருமே ஃபேமிலியோட கண்டிப்பா வந்து பார்க்கணும். அந்த அளவுக்கு நல்லா பண்ணியிருக்காங்க. நீங்க மற்ற படத்துல இருக்கிற மாதிரி பெரிய எதிர்பார்ப்போட வந்துடாதீங்க. ஒரு நல்ல ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியை போய் விசிட் பண்ணணும். அந்த மிடில் கிளாஸ் ஃபேமிலியில என்னெல்லாம் இருக்குன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சா இந்த படம் எல்லாருமே கண்டிப்பா பாருங்க. இதுல இருக்க எல்லா ஆக்டர்ஸும் அவங்களோட ரோல் பர்ஃபெக்டா பண்ணியிருக்காங்க. ஒரு மிடில் கிளாஸ்ல நம்ம என்னெல்லாம் பண்ணணும், என்னெல்லாம் தப்பு பண்றோன்றதையும் இதை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். என்னெல்லாம் நம்ம பிரம்மாண்டமா பண்ணிடுறோம், எதெல்லாம் தப்பு பண்றோம், அந்த தப்பை நம்ம எப்படி திருத்திக்கணும் அப்படின்றதும் இந்த மூவில சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா எல்லாரும் பாருங்க. தேங்க்யூ. மெசேஜ் அதான், ஃபேமிலியில மணி மோட்டிவா இல்லையா, அதான் கான்செப்ட். இப்ப மணிக்காக நம்ம ஃபேமிலியை தொலைக்கிறோம், அந்த ஃபேமிலியை தொலைக்காம நம்ம ஃபேமிலியோட இருக்கணும் அப்படின்றதான் இதோட கான்செப்ட். நல்லா இருந்தது மூவி. புரியல, எல்லாமே நல்லா இருந்தது. எதுவுமே வந்து இந்த மூவியை பொறுத்த வரைக்கும் ஸ்லோ மூவி தான். ஆனா குறை சொல்ற மாதிரி எனக்கு பர்சனலா எதுவும் இல்லை. எனக்கு வந்து பர்சனலா நிறைய கனெக்ட் ஆச்சு. குட் மூவி. தேங்க்யூ. கண்டிப்பா ஃபேமிலி, நீங்க பசங்க ஃபேமிலியா கூட்டிட்டு வந்து படம் பார்க்கறது ரொம்ப நல்லது. ஏன்னா நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ. படம் நல்லா இருக்கு. எல்லாரோட ஆக்டிங்கும் நல்லா இருக்கு, நல்லா நடிச்சிருக்காங்க. மூவி பிடிச்சிருக்கு. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபோட பாண்டிங், கிரெடிட் கார்டு இஷ்யூ, நம்ம எவ்வளோலாம் கமிட்மெண்ட்ல இருக்கோம், லைஃப் எப்படி மிஸ் பண்றோம், அவுட் சைட் கண்ட்ரியில் போய் இருந்தால் ஃபேமிலியோட மிஸ் பண்ணுவோம், அந்த இஷ்யூஸை காமிச்சிருக்காங்க. எல்லாரும் நல்லா நடிச்சிருக்காங்க. ஸ்லோவாலாம் இல்லை, என்ன ஃபேமிலியில் என்ன நடக்குதோ அது ஜஸ்ட் காமிச்சிருக்காங்க. பக்கத்து வீட்டுக்கு அதை மாதிரி இருக்கு. ஓகே, நல்லா இருக்கு. மெசேஜ் வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபோட பாண்டிங் தான். தேவையில்லாம கடன் வாங்கிட்டு கஷ்டப்படக்கூடாது, இருக்கிறத வச்சு வாழணும், அவுட் சைட் கண்ட்ரியில் போயிட்டு ஃபேமிலியை மிஸ் பண்ணக்கூடாதுன்னு காமிச்சிருக்காங்க. நல்லா இருக்கு. மியூசிக் ஸ்லோவாக இருந்தாலும் பிடிக்குது, பொறுமையாக போகுது. பக்கத்து வீட்டு கதை மாதிரி இருக்கு, ரியல் லைஃப் ஸ்டோரி மாதிரி இருக்கு. அதனால எதுவும் போர் அடிக்கிற மாதிரி இல்லை. என்ன கதையோ அதை மட்டும் சொல்றாங்க, அவ்வளோதான். கிளைமேக்ஸ் நல்லா இருக்கு. அதுதான், தேவையில்லாத விஷயத்துக்காக நம்ம ஃபேமிலியை மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு காமிக்கிறாங்க. அது நல்ல சப்ஜெக்ட், நல்ல கமிட்மெண்ட், நல்லா இருக்கு படம். சமுத்திரக்கணி சார் படம் நல்லா இருந்தது. அந்த படத்தை ஃபேமிலியோட போய் எல்லாரும் பார்க்கலாம். எங்களுமே சின்ன பசங்களுக்கு அம்மா அப்பா படுற கஷ்டம் அது எல்லாமே புரியும். இப்போ சில பேர்லாம் வீட்டில் எனக்கு இது வேணும் வீம்புக்கு நடம் பிடிப்பாங்க. அவங்கெல்லாம் இந்த படம் ஃபேமிலியாக போயிட்டு இந்த படத்தை பார்த்து அவங்க அம்மா அப்பா கஷ்டம் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா இது வந்து அவங்க அம்மா அப்பா இப்படி தான் கஷ்டப்படுறாங்க அது தெரியும். ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி எப்படி இருக்குமோ அது அப்படியே இருந்தது. சமுத்திரக்கணி சார் பார்க்கையில ஒரு ஆக்டர் மாதிரி தெரில, அதோட மிடில் கிளாஸ் ஃபேமிலி அப்படியே இருந்தார். அதில் சின்ன பையன் ரோல் தான் நல்லா இருந்தது. ஒரு டைலாக்னாலும் அந்த சின்ன பையன் ரோல் ரொம்ப நல்லா இருந்தது. அப்படி எதுவும் எனக்கு தெரியல. பட் ஆனால் கடைசி சீன்ல நம்ம வந்து நம்ம பயணத்தை தான் நம்ம பார்க்கணும். நம்மளுக்கு என்ன தோணுதோ அதுதான் செய்யணும். யாரோ ஒருத்தவங்க சொல்றதுக்காக நம்ம அதை செய்யக்கூடாது. அதுதான் அந்த படத்துல கான்செப்ட். மிடில் ஃபேமிலி எப்படி இருக்கும். படம் ரொம்ப நல்லா இருக்குது. படம் மிடில் கிளாஸ் எமோஷன்ஸ் எல்லாமே கனெக்ட் ஆகிற மாதிரி இருக்குது இந்த படம்.
ஃபேமிலி டைமும் நம்ம வந்து பணத்துக்காக இது பண்ணி போகிறதுனால அவர் ரொம்ப மிஸ் பண்ணுற மாதிரி ஃபீல் ஆகுது. நிறைய பேர் அது தெரியாமல் போயிடுறாங்க, அப்புறம் ஃபீல் பண்ணுறாங்க. அண்ட் மிடில் கிளாஸ் எமோஷன்ஸ் எல்லாமே கரெக்டாக கனெக்ட் பண்ணிடுறாங்க படத்தில். காமன் ஆடியன்ஸ் எல்லாருக்குமே, மிடில் கிளாஸ் ஆடியன்ஸ் எல்லாருக்குமே கனெக்ட் ஆகும். ஆஸ் யூஸ்வல் கிளைமேக்ஸ் தான், பட் படமா ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதான் ஃபேமிலி டைம்னால ஃபேமிலி டைமை மிஸ் பண்ற மாதிரி ஆயிடுது. நம்ம பணத்துக்காக ஓடி ஒன்னொன்னா பண்ணி பண்ணி பண்ணி. வணக்கம், சத்யேந்திரா பேசிட்டு இருக்கிறேன். கார்மேனி செல்வம்னு ஒரு படம் பார்த்தேன். எக்ஸ்ட்ராடினரி படம். சமுத்திரகனி, லக்ஷ்மி சந்திரமௌலி நடிச்சிருப்பாங்க. ரெண்டு பேரும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ரெண்டு பேருக்கும் நேஷனல் அவார்டு கொடுக்கலாம், அவ்வளோ நல்லா பண்ணியிருக்காங்க. ராமச்சக்கரிக்கு கூட நேஷனல் அவார்டு கொடுக்கலாம், அவ்வளோ நல்லா டைரக்ட் பண்ணியிருக்காரு. அவ்வளோ நல்ல ஸ்க்ரீன் பிளே பண்ணியிருக்காங்க. ரொம்ப பவர்ஃபுல் டைலாக்ஸ். ஒரு டைலாக் கூட இந்த டைலாக் ஏன் வந்துச்சுன்னு சொல்ல முடியாது. அவ்வளோ கிறிஸ்பாக, அவ்வளோ இன்டெலிஜென்ட்டாக சொல்லியிருக்காங்க. 6 சாங்ஸ் இருக்கு. 6 சாங்ஸும் ரொம்ப நல்லா இருக்கு. எல்லாம் நான் லிப் சாங்ஸு. கடைசி இன்டர்வல் மேலே 2 சாங் வருது. ஒரு லேடி பாடுறாரு, ஒரு ஜென்ட்ஸ் பாடுறாரு. ரொம்ப மெலோடியஸாக இருக்கு. லிரிக்ஸ் எல்லாம் ரொம்ப ரசிக்கலாம். வைரமுத்து சாங்ஸ் நாங்கள் எவ்வளோ ரசிக்கிறோமோ அதோட நல்லா ரசிக்கலாம். அந்த அளவுக்கு லிரிக்ஸில் அவ்வளோ உயிர் இருக்கு. அண்ட் நல்ல ஸ்கிரீன். ஒரு லோயர் மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் எல்லாருக்கும் பெரிய பெரிய ஆசையாக இருக்கும். கார் வாங்கணும், வீடு வாங்கணும், அந்த மாதிரி. சமுத்திரகனி ஒரு சாதாரண டிரைவராக கௌதம் மேனன் வீட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. கௌதம் மேனன் 1 month ஊருக்கு போயிட்டு அவர் கார் வச்சு இவர் என்ன பண்ணுறாரு, டாக்ஸி ஓட்ட ஆரம்பிச்சிடுறாரு. ஸோ டாக்ஸியில் போகும்போது நிறைய பேர் அது இது பேசிட்டே இருப்பாங்க இல்லையா. ஸோ அவங்க ஐடியா எல்லாம் இவங்க எடுத்துக்கிட்டு கிரெடிட் கார்டு வாங்குது, வீடு வாங்குது, அப்படியெல்லாம் வாங்கி நிறைய கடன் வாங்க ஆரம்பிச்சிடுறாரு. அது திருப்பி கொடுக்கறதுக்கு மறுபடியும் ஷார்ஜானுக்கு போய் ஒர்க் பண்ணுறாரு, வர்றாரு. ஒரு லோயர் மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் என்னென்ன ஃபீலிங்ஸ் இருக்கு, என்ன ஆசைப்படுறாரு, அதில் அவங்க ஜெயிக்கிறாங்களா இல்லையான்றது ரொம்ப ஆழமாக, அற்புதமாக, ஆத்மார்த்தமாக சொல்லியிருக்காரு. மியூசிக் டைரக்டர் சூப்பர். கிளைமேக்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. என்ன சொல்றாருன்னா, நாங்கள் நிறைய ஆசைப்படுறதோட நம்ம ஆசைகளை நம்ம குறைச்சிக்கிட்டா நாங்கள் பணக்காரங்க, நாங்கள் அதிலேயே சந்தோஷமா இருக்கலாம், அந்த மாதிரி படம் சொல்றாரு. இது கிளைமேக்ஸ்க்கு இல்லை, இந்த படத்தில் என்ஜாய் பண்ணுற விஷயங்கள் நிறைய இருக்கு. ஸ்க்ரீன் பிளே இருக்கட்டும், டைலாக்ஸ் இருக்கட்டும். சமுத்திரகனி பிரம்மாண்டமான பர்ஃபார்மன்ஸ். டைரக்டர் வாங்கியிருக்காங்க, அதுக்கு தகுந்த மாதிரி சமுத்திரமணி பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு நேஷனல் அவார்டு கொடுக்கலாம். லக்ஷ்மி கூட ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஒரு புது பையன், 12 வயசு பையன் ஆக்ட் பண்ணிருக்கிறான், அவனும் ஆக்ட் பண்ணிருக்கிறான். எல்லா கேரக்டர்ஸும் நல்லா இருக்கு. சமுத்திரகனி ஷார்ஜால அவங்க ரூம்மேட்ஸ் 3 பேர் இருப்பாங்க. அவங்க ஒரு சீரீஸில் கூட ரொம்ப ஆழமான விஷயங்கள்ல, ஃபாரின்ல போனவா அவன் ஃபேமிலி பற்றி என்ன நினைக்கிறான், அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் போர் அடிக்காம ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க. பட் அபிநயா கேரக்டர், கௌதம் மேனன் வைஃப் கேரக்டர், அவருக்கு ஏதோ ஒரு கேரக்டர் கொடுக்கணுமே, அந்த மாதிரி கொடுத்த மாதிரி இருக்கு. என்கிட்ட ஃபினிஷிங் சரியில்லை. அவளை காட்டாமே அவர் இறந்து போன மாதிரி ஒரு போட்டோ காட்டிடுறாரு. அது தவிர படம் எக்ஸ்ட்ராடினரி. இந்த படத்துல நமக்கு படம் பண்ணதுக்கு பிரம்மாண்டமான தீம், சயின்ஸ் ஃபிக்ஷனு, ஹாரரு, அதெல்லாம் தேவையில்லை. ஒரு சாதாரண டிரைவர், அவன் கதை வச்சு நீங்க பிரம்மாண்டமான ஸ்கிரிப்ட் பண்ணலாம், பிரம்மாண்டமான கதை பண்ணலாம் அன்னிட்டு ரொம்ப அழகா காட்டிருக்காரு. ஹேட்ஸ் ஆஃப். இந்த படம் ரொம்ப நல்லா இருக்கு, மிஸ் பண்ணாதுங்க. எனக்காக 1,00,000 பேரை பாருங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. கண்டிப்பா நீங்க ரொம்ப சந்தோஷப்படுறீங்க. 2-3 இடத்துல அழ வச்சுட்டாங்க. ரொம்ப டச்சிங்கா இருக்கு ஃபிலிம், ரொம்ப டச்சிங்கா இருக்கு. நிறைய இடத்துல ரொம்ப நேச்சுரலா இருக்கு. தயவு செய்து பாருங்க.